எல்லாருக்கும் வணக்கம். ஜெஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். சந்தகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கோங்க. நான் கடை மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு சும்மா கிளறி விட்டுக்கோங்க. சூடு ஆடினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே வாட்டி தண்ணி ஊற்றி கலந்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ சூடு ஆறிடுச்சு. நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள். கை பொறுக்கிற சூடில் இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க மாவை. தொட்டால் இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உடனே தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க, இல்லாட்டி காஞ்சிரும். இப்போ நான் இட்லி சட்டியில் வேக வைக்கிறேன். இந்த தட்டில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவிலுக்கு ஒழுக்கில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த தட்டில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நம்மளாக எடுத்து விடணும். அதவே சின்ன சின்னதாக உழுகக்கூடாது. அப்போ கரெக்டான பதத்தில் இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நான் வேக வச்சுக்கிறேன் 15 நிமிஷம் குக்கரில். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி சட்டியில் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட தட்டு இட்லி பிளேட்ஸ் இருந்துச்சு, நான் அதில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கலாம். அந்தளவுக்கு வேல்யூ இழுக்காது. இங்கே எல்லாமே புழிஞ்சிட்டு இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் 15 நிமிஷம். எல்லாருமே தொட்டுக்க தேங்காய் பால் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா 1 போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை 2 ஒன்றா சேர்த்துக்கிறேன். 1 இன்ச்சு நல்லா செதுக்கிக்கோங்க. செதுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடுசாக. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சைஸ் லெமனை புழிஞ்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சுக்கோங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. 2 நிமிஷம் விட்டுருங்க, சூடு ஆறட்டும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மறுபடியும் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்ககிட்ட. இந்த மாதிரி நீங்கள் புளியோகரை மிக்ஸு கூட வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். சந்தகையை நம்ம வேக வச்சு தக்காளியாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், லெமனாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், புளியோதரை மிக்ஸாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒயிட்டாகவும் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நிஜமாவே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு சந்தகன்னு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், எடுத்தால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், ஒட்டாமல். இப்போ இது எல்லாமே சேர்த்து லெமனில் போட்டுக்கலாம். சூடாக கிளறாதீங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கிளறிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா கிளறி விட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நார்மலாக நீங்கள் தக்காளி கொஜ்ஜு மாதிரி செஞ்சு அதை பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை சந்தகலை வந்து வெல்லம் பாகு எடுத்துக்கோங்க, கல்லாக்காய் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.